கருணாமே நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்மவித்பரம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்தமாத். அறிவோம். இந்த கீதையினுடைய 4வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம் கடந்த வாரம் பார்க்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எவ்வாறு கர்மமும் கர்மத்தினுடைய பலனும் பகவானை தீண்டாது அப்படின்னு சொல்றார். பகவானை மட்டும் இல்ல, ஸ்வரூபத்திற்கு கர்மமோ கர்மத்தினுடைய பலனோ கிடையாது. அதனால ஜீவனுடைய ஸ்வரூபம் இறைவனுடைய ஸ்வரூபத்திலிருந்து வேறுபட்டது கிடையாது. இதுதான் அதனுடைய தாற்பயம். So Lord also says, your understanding about me also must evolve. ஒரு ஜீவனுக்கு இறைவனை பற்றிய புரிதல்கள் கூட வளர வேண்டும். அதனால அபிஜானாத்தின்னு சொல்றார். See, generally ஜானாதி means, see, everybody has got their own concept of God. Not that people do not believe God. அவர்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லைங்கிறதுலாம் இல்லை. இப்ப கடவுளே இல்லைன்னு சொல்றவர்கள் கூட வீட்டுல சுவாமி படத்தை எல்லாம் வச்சுதான் கும்பிடுறார்கள். கும்பிடாமல்லாம் இல்லை அப்படி. பட் எவ்ரிபடி ஹஸ் காட் தேர் ஓன் கான்செப்ட் ஆஃப் காட். தி கான்செப்ட் ஆஃப் காட் ஆல்சோ வேரிஸ் according to a person's identification with himself or the situation. ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை குறித்து அல்லது தன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து நாம் எந்த அளவிற்கு அடையாளப்படுத்திக் கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு கடவுளை பற்றி இல்லைன்னா கடவுளுடைய தேவைகளை கூட நாம் தெரிந்து கொள்கின்றோம். இஸ் இட் நாட் ட்ரூ? So for an ordinary person, he is only janati. So he knows God. ஒரு கடவுள் இருக்கிறார் தெரியும். கோவிலுக்கு போறோம், பகவானை கும்பிடுறோம், அர்ச்சனை பண்றோம், இல்லைன்னா நிறைய யஜ்ஞங்கள், யாகங்கள், ஹோமங்கள், கணபதி ஹோமம் பண்ற எல்லா ஹோமங்களும் பண்றோம். பட் இதெல்லாம் குறைத்து மதிப்பிடவில்லை. பட் ஆல் தீஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் வர்ஷிப், ஆல் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் திஸ் வர்ஷிப், டஸ் இட் ரியலி டச் தி கோர் ஆஃப் அவர் பீயிங்? That is the question. சில நேரங்கள் இதெல்லாம் என்ன இருக்கிறது அப்படின்னா மேலோட்டமாக இருக்கின்றது. They are very superficial. ஏன்னா நம்ம வாழ்க்கையவே எப்படி பார்க்கின்றோம் அப்படின்னு ஒரு மேலோட்டமாக பார்க்கின்றோம். அநேக நேரங்களில் அப்பப்பொழுதான தேவைகள் பூர்த்தியானால் போரும்னு நினைக்கின்றோம் வாழ்க்கையில கூட. We have a long standing ஒரு விஷனோ ஒரு கோலோ கூட இல்லை. இந்த க்ஷணம் அந்தந்த நேரத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அந்த தேவைகள் பூர்த்தியானால் போரும். So our worship also, in order to fulfill only those needs. பகவான் இப்பொழுதுக்கு இந்த தேவை இருக்கிறது, இந்த தேவை இப்ப நீ பூர்த்தி பண்ண போரும். So இப்பொழுதைக்கு அப்ளிகேஷன் இவ்வளவுதான். So some other time I will come out with some other application. So அப்பப்ப என்னென்ன தேவை இருக்கிறதோ I will keep applying. So you should sanction all my applicationங்கிற மாதிரி ஒரு வழிபாடு, கடவுளுடைய நம்பிக்கை, அதெல்லாம் கூட எப்படி இருக்கின்றது, நம்ம வாழ்க்கையை எப்படி பார்க்கின்றோமோ, எந்த அளவிற்கு ஒரு குறுகிய விஷயங்களோடு அடையாளப்படுத்திக் கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு கடவுளை பற்றிய புரிதல், பக்தி எல்லாம் கூட எப்படி இருக்கின்றது, அப்படி மேலோட்டமாகவே இருக்கின்றது. See, does it really touch the core of the being? So do we really inquire what is the nature of God? So கடவுளுடைய உண்மையான ஸ்வபாவம் என்ன? No, at least Arjuna had an opportunity to see the Lord in action. See, that is the beauty of it. Arjuna sees him. அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணரை
அந்த போர்க்களத்தில் மட்டுமல்ல, கூடயே இருந்து எல்லா கர்மங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அர்ஜுனனுக்கு கிடைக்கின்றது. மோஸ்ட் ஆஃப் அஸ் we only hear about the Lord. So we have not seen Lord in action. Or sometimes if somebody is very active, we don't consider them as Lord also. யாராவது முழுமையாக கர்மங்களை செய்பவர்களாக இருந்தால் நமக்கு அது கடவுளாகவே தெரியாது. நமக்கு கடவுள்னு நகராம இருக்கணும். என்ன எடுத்த கை கையை அசைக்காம அப்படியே வச்சிருந்தாதான் கடவுள்னு ஒரு கான்செப்ட் கூட நமக்கு இருக்கிறது. அப்படி இஃப் யூ see some man, நம்ம குருதேவ் மாதிரி ஒருத்தர் full of action, sometime if you see that, then we don't accept them as a god. நமக்கு சில நேரம் கடவுள்னு எதுவும் செய்யாமல் இருந்தால்தான் கடவுள் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் கூட நமக்கு இருக்கிறது. ஸோ கீப்பிங் ஆல் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன் மைண்ட், he tells Arjuna, இதி மாம் யோ அபிஜானாதி. அபிஜானாத்தின்னு யாரொருவர் உள்ளபடி என்னை உணர்ந்து கொள்கின்றார்களோ, நான் செய்யக்கூடிய கர்மங்கள் அது எவ்வாறு செய்யப்படுகின்றது, எந்த தளத்திலிருந்து நான் கர்மங்களை செய்கின்றேன், கர்மத்தினுடைய பலனின் மீது எந்த ஒரு பற்றுதலும் இல்லாவிட்டாலும் பகவான் உற்சாகமாக கர்மங்களை செய்கின்றாரா இல்லையா? கர்மத்தினுடைய பலனிற்கும் ஒரு கர்மத்தை உற்சாகமாக செய்வதற்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனா நமக்கு சில நேரத்துல எப்ப உற்சாகம் வரும் அப்படின்னு, ஏதாவது கர்மத்தினுடைய பலன் நமக்கு கிடைப்பதாக இருந்தால்தான் நமக்கு ஒரு உற்சாகமே வரும். இப்ப நமக்கு ஒரு பலனும் இல்லைன்னா நமக்கு என்ன இருக்கும்? ஒரு உற்சாகமும் இருக்காது. பட் யூ see all these great people, with great inspiration, great motivation, great enthusiasm, ceaselessly they were involved in action. தொடர்ந்து கர்மங்களை செய்து கொண்டே இருந்திருக்கின்றார்கள். அவ்வளவு உற்சாகத்தோடு, அவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு, அவ்வளவு ஒரு ஊக்கத்தோடு கர்மத்தை செய்து கொண்டே இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த கர்மத்தில் இருந்து அவர்களுக்கு எதையும் பெற வேண்டிய நிர்பந்தம் எதுவுமே இல்லை. கர்மத்தினால் அவர்கள் உயரப்போவது கிடையாது. கர்மம் செய்யாமல் இருப்பதினால், கர்மம் செய்வதனால் அவர்கள் உயரப்போவதும் கிடையாது. கர்மம் செய்யாமல் இருப்பதினால் அவர்கள் ஒரு பொழுதும் தாழ்வான நிலையை அடைய போவதும் கிடையாது. இருந்தாலும் கூட கர்மத்தை செய்திருக்கின்றார்கள். அதில் தான் பகவான் சொல்றார், ஏவம் யோபிஜானாதி கர்மபீர் நசபத்தியத்தே. இவ்வாறு யார் ஒருவர் என்னை புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களை கர்மமானது தீண்டாது. ஏனென்றால் என்னுடைய சொரூபத்திற்கும் அவர்களுடைய சொரூபத்திற்கும் என்ன கிடையாது? எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதனால்தான் நேரடியாக நம்முடைய சொரூபத்தை பார்த்து நாம் தெரிந்து கொள்வதை காட்டிலும் இன்னொரு மூலமாக நம்முடைய சொரூபத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்ம கண்ணாடியில் பார்த்து நம்மை சரி செய்து கொள்கின்றோமா இல்லையா? அதனால என்னுடைய சொரூபத்திற்கு கர்மமோ கர்மத்தினுடைய பலனோ கிடையாது. இப்ப நேரடியா உபதேசம் பண்ணணும், அவனுடைய சொரூபத்திற்கு கர்மம் கிடையாது, கர்மத்தினுடைய பலன் கிடையாது அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அப்போ பகவான் சொல்றார், அர்ஜுனா என்னை பாரு, நான் எப்படி கர்மங்களை எல்லாம் செய்யறேன்னு பாரு. எனக்கு கர்மத்தின் மீது பெரிய பற்றுதலும் கிடையாது, கர்மத்தினுடைய பலனின் மீதும் எனக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது. So you just imitate me, that way at least. So you just imitate me. So look at me. என்னை பார்த்து நீ எவ்வாறு கர்மங்கள் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ளும். நாம் எப்பொழுதாவது கடவுளை பார்ப்பது என்பது கடவுளை பார்த்து நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கு என்று கடவுளை பார்த்திருக்கிறோமா? So we go and worship God. எவ்வளோ தெய்வங்களை எல்லாம் வச்சிருக்கிறோம். இப்போ ஒரு குருநாதருடைய படத்தை நாம மாட்டி வச்சிருக்கிறோம்னா எதற்காக குருநாதருடைய படத்தை மாட்டி வச்சிருக்கிறோம்? So constantly look at him, remember him. See, by remembering him, we are committed for some kind of a change. ஒரு குருவை பார்ப்பதால், குருவினுடைய செயல்பாடுகளை நினைத்து பார்ப்பதால் நமக்கு என்ன வரும்? நாமும் இதே போன்று ஆக வேண்டும், இதே போன்று மாற வேண்டும்ங்கிற ஒரு கமிட்மெண்ட் வருமா இல்லையா? அதனால்தான் இப்ப ஏற்கனவே நமக்கு அந்த திருஷ்டி இருக்கிறதுனா there is no need to look at anybody if we are born genius. நமக்கு ஞான சம்பந்தர் மாதிரி பிறக்கும் பொழுதே நமக்கு சிவபுராணை முழுமையாக தெரிந்திருந்ததுன்னா நம்ம யாரையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லைன்னா சில நேரங்களில் நாம் பிறரை பார்த்து
deriving inspiration from their life, we also get transformed ourselves. நாமும் மாறிக்கொள்ளலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப என்ன பண்றார், அர்ஜுனா என்னை பார், என்னை பார், என்னை பார்னு கான்ஸ்டன்ட்லி drawing Arjuna's attention away from the world and towards him. அதனாலதான் திரும்ப திரும்ப அர்ஜுனனுடைய பார்வையை, அர்ஜுனுடைய நோக்கங்களை வெளி விஷயங்களிலிருந்து திருப்பி என்னையே பார், என்னை கவனின்னு என்ன பண்றார் அர்ஜுனனு பகவான் கிருஷ்ணர் தன்னையே கவனிக்க சொல்லிட்டார். அப்ப எவ்வாறு இறைவனை நாம் உள்ளபடி உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோமோ, உள்ளபடி கவனிக்க ஆரம்பிக்கின்றோமோ, by looking at the Lord, we are looking at our own selves. நாம் எப்பொழுது இறைவனை சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றோமோ, இறைவனை உற்று நோக்குகின்றோமோ, அப்பொழுது அந்த நோக்கமானது, அந்த பார்வையானது, then it becomes more subjective. Then it paves way for some kind of transformation. அது ஒரு மாற்றத்திற்கான ஒரு மகத்தான ஆரம்பமாக இருக்கும். அதனால இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. அதனால he gives an introduction. இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லிட்டார் அப்படின்னு, என்னை கவனி, என்னை நன்றாக புரிந்து கொள், என்னை போன்றே கர்மங்களை செய்வதற்கு நீ பழகிக்கொள்ளும். You need not imitate me in actions. You need not imitate my actions. நான் செய்யக்கூடிய கர்மங்களையே நீ செய்ய வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. But at least that attitude with which I am doing, you can imitate that attitude. Sometimes குருதேவ் வலது கையில வாட்ச் கட்டுறாருங்கிறத நானும் வலது கையில வாட்ச் கட்டலாம். See, that physical imitation is very easy. அவர் பெருசா முடி வச்சிருந்தா நானும் பெருசா முடி வச்சிருக்கேன். அவர் நீளமா தாடி வச்சிருந்தா அந்த தாடியில நான் வச்சுக்கலாம். That kind of imitation is very easy. So you need not imitate somebody's karma, but most of the time we try to do what others are doing. We don't try to imitate their attitude. But here also, Arjuna, நான் செய்யற கர்மங்களே நீ செய்ய வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. உனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை நீ செய். ஆனால் எந்த கர்மமாக இருந்தாலும், யார் எதை செய்தாலும், தி ஆட்டிடியூட் மஸ்ட் பி சேம். அந்த கர்மத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உள்நோக்கம் ஒன்று போல் இருந்தால் போரும். அவ்வாறு செய்தால் கர்மம் பந்தப்படாது, கர்மத்தினால் பந்தப்பட மாட்டோம் என்பதற்காக இப்ப அடுத்த ஸ்லோகம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த கர்ம சித்தாந்தத்தை சொல்லும் பொழுது first he gives an introduction. To correct yourself, he says, look at me. So we were always told, even in the present generation, நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கின்றார்களோ, எப்படியெல்லாம் கர்மங்களை செய்திருக்கின்றார்களோ, எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்களோ அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். So the past is only to learn. So there is a lot of history is there. நமக்கு இதிகாசங்கள் இருக்கின்றது, புராணங்கள் இருக்கின்றது. இப்ப இவ்வளவு கடந்த கால இதிகாசங்களில் இருந்தும் புராணங்களில் இருந்தும் அவையெல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கின்றது, அவைகள் எல்லாம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், we have to derive something out of it. அதிலிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக அவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. Is clear? So this sloka is also beautiful sloka. 15வது ஸ்லோகம். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வைர் பூர்வதரம் கிருதம். So the first வார்த்தை என்ன? ஏவம் ஞாத்வா. ஏவம்னா இவ்வாறாக, ஞாத்வா, ஞாத்வான்னு நன்றாக அறிந்த பிறகு. So past participle. ஏவம் ஞாத்வா, இவ்வாறாக அறிந்த பிறகு. இங்க ஞாத்வான்னு என்ன அர்த்தம்? அறிந்த பிறகு. எதை அறிந்த பிறகு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல யாரை அறிந்த பிறகு? the earlier topic is இதிமாம் யோ அபிஜானாதி. யார் ஒருவர் என்னை இவ்வாறாக உள்ளபடி அறிந்து கொள்கின்றாரோ அப்படிதான் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் அதே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிடுங்க. ஏவம் ஞாத்வான்னு என்ன அர்த்தம்? இவ்வாறாக யார் ஒருவர் இறைவனை உள்ளபடி அறிந்து கொள்கின்றார்களோ. So this ஞாத்வா goes with the Lord also. பகவானை எடுத்துக்கணும். இல்லைன்னா ஏவம் ஞாத்வான்னு இவ்வாறாக என் மூலமாக நீ எவ்வாறு கர்மங்களை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும்.
ஆனால் இந்த ஞாத்வாங்கிறது இறைவனுடைய ஸ்வரூபமாகவும் இருக்கலாம், நம்முடைய ஸ்வரூபமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா இறைவன் எவ்வாறு கர்மங்களை எந்த நோக்கத்தோடு கர்மங்களை செய்தாரோ அதே நோக்கத்தோடு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். So that Nyatva word has got so many meanings. So if you say Evam Nyatva, I am not the doer, because you see the Lord, there is no doership in the Lord. பகவான் கர்மங்களை செய்யும் பொழுது அவருக்கு எந்த ஒரு கர்த்தத்துவ பாவமும் இல்லை. அப்ப நானும் எனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை செய்யும் பொழுது எனக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, யூ ஷுட் ஃபீல். See, this is very subjective feeling. See, I am not the doer. I am not the doer. See, I have no longing for the fruit of actions. எனக்கு கர்மத்தினுடைய பலன்களின் மீது என்ன கிடையாது, அதீத பற்று கிடையாது. ஆனா என்ன பலன்கள் வருகின்றதோ அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அதை நான் அனுபவிக்கின்றேன். பட் விசேஷமாக எனக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு கர்மத்தினுடைய பலனின் மீதும் பற்றுதல் கிடையாது. இன்னொன்னு என்ன குருதேவர் சொல்வார், ஐ ஹாவ் நோ ஈகோயிஸ்டிக் வேனிட்டி. எனக்கு எந்த ஒரு அகங்காரம் அப்படிங்கக்கூடிய அகங்காரத்தின் மீது எனக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு அபிமானமும் கிடையாது. ஸோ ஏவம் ஞாத்வா, நாட் ஏவம் ஸ்ருத்வா இல்லை, இல்ல கவனிங்க. இட் இஸ் நாட் ஏவம், ஏவம் ஸ்ருத்வா தான் பண்ணிட்டே இருக்கிறோம். இட் இஸ் நாட் ஏவம் ஸ்ருத்வா கூட இல்லை, ஏவம் திருஷ்டுவா கூட இல்லை. ஸ்ருத்வான கேட்கறது, திருஷ்டுவான பாக்குறது இல்லை. ஏவம் ஞாத்வா. See, after hearing, then there is something called, seeing. Then we should, understanding is more important than hearing and seeing. That is more important. Another evam nyatva krutam karma. So next word is beautiful word, purvaihi api mumukshubhihi. Purvaihi in ancient time. ஒருவேளை நீ என்னை பார்த்து தெரிந்து கொள்ளாவிட்டால், you may think that I may not be a very suitable example for you because of the close proximity. அர்ஜுனா, நான் உன் பக்கத்திலே இருக்கிறதால ஒருவேளை நீ என் மூலமாக என்னை பார்த்து உன்னால் மாற்றிக்கொள்ள முடியாவிட்டால், பூர்வைகி. There are so many people. அப்பி பூர்வைகி அப்பி. ஆனா பகவான் இங்க சொல்லும் பொழுது மனுஷர்கள்னு சொல்லல, பொதுவாக சொல்லல. He puts a word, mumukshubihi. See, if you are a seeker of God, see, if you are in general category, ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு general category, இன்னொன்னு special category. No, Lord puts all these people into special category. See, it is not, this instruction is not for general people. See, long back, I was traveling in a car with one industrialist. So then this topic came. He told Swamiji, can you come and address, my employees? அப்ப சொன்ன, நான் எந்த தலைப்புல பேசணும்னு கேட்கும் பொழுது, கர்மண்யவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன மா கர்ம பலஹேத்து மாதே சங்கோஸ்து அகர்மணி. இந்த ஸ்லோகத்தை என்னுடைய ஆபீஸ்ல, எங்களுடைய கம்பெனில வேலை பார்க்கிற எல்லாருடைய எம்ப்ளாயிக்கும் சிம்பிளா சொல்ல முடியுமான்னு சொன்னாரு. I said, I can tell. சிம்பிளா சொல்ல முடியும். ஆனா அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதே மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. என்னோட கர்மத்தை செய், பலனை எதிர்பாராதுன்னு அப்புறம் நான் எதுக்கு ஆபீஸ்க்கு வரோம்னு முதல்ல கேட்பார்கள். See, even this instruction, karmanyevadhikarasya ma phalesh kadachana ma karma phalahetur bhuv mate sangostu karmani, is not for ordinary mind. Ordinary people cannot understand. Only when our mind gets, tuned to a certain level of understanding, when we elevate ourselves from, a general category to a special category. கொஞ்சம் நம்மை நாமே ஒரு சாதாரண மானுடத்தன்மையிலிருந்து ஒரு முமுக்ஷுவாக, if you are really a seeker of truth, then the meaning of karmanyevadhikarasya ma phalesh kadachana. இல்லைன்னா நாம் இந்த ஸ்லோகத்தை சிம்பிளா யாருக்கு வேணா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கர்மத்தை மட்டும் செய், பலனை எதிர்பாராது, பலனை எதிர்பார்த்து எந்த கர்மங்களையும் துவங்காது, அதற்காக கர்மங்களை செய்யாமலே இருக்காதேன்னு சொல்லலாம். But do you think that all these advices, all these upadeshas, all these explanations will make any sense to an ordinary people? It will not make any sense. அதனால சில நேரங்களில் பகவான் ஸ்பெசிபிக்கா என்ன பண்ணிட்டார், பூர்வேகி அபி முமுக்ஷுபிகி. ஸோ அர்ஜுனா, நீ ஒரு முமுக்ஷு. அதனால இஃப் யூ ஆர் முமுக்ஷு,
யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டூ எவ்ரிதிங். உண்மையை அறிய ஆர்வம் உடையவராக இருந்தால் நீ இவ்வாறு கர்மங்களை செய்ய வேண்டும் சொல்லி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வைர் பூர்வதரம் கிருதம். Even the second line is also most good. Therefore, what is the injunction? So ஒரு கட்டளையாகவே சொல்றார். அதனால இன்வெர்டட் கமாலே போட்டுடலாம். குரு கர்மைவ. அதனாலதான் நிறைய பேர் கீதையை சொல்லும் பொழுது கீதை என்ன சொல்கின்றது அப்படின்னா தஸ்மாத் துவம் குரு கர்மைவன்னு சொல்லிட்டார். பகவான் கர்மத்தை தான் செய்ய வேண்டும். கீதை எதரைய வலியுறுத்துகின்றது அப்படின்னு கீதா emphasizes more on action rather than on inaction. ஆகவே கீதை கர்மத்தை வலியுறுத்தி சொல்லக்கூடியதுதான். அதுக்காக என்ன பண்ணுவார்கள், அது ஞானத்தை சொல்லவே இல்லைன்னு சொல்றவர்கள் உண்டு. பட் பகவான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி தஸ்மாத் சொல்வார். இங்க தஸ்மாத் குரு கர்மைவத்துவம். அப்புறம் 6வது சாப்டருக்கு வரும் பொழுது தஸ்மாத் யோகி பவார்ஜுனன்னு சொல்வார். அப்புறம் 18வது அத்தியாயத்துக்கு தஸ்மாத் சர்வபாவேன தமேவ சரணம் கச்சன்னு சொல்லுவார். அதனால எல்லா விதத்திலும் அர்ஜுனா என்னையே நீ சரணடைந்து விடுன்னு சொல்வார். இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும். இந்த இடத்துல கர்மத்தை மட்டும் செய்யுங்கிறார், இன்னொரு இடத்துல யோகியாகி விடுங்க, இன்னொரு இடத்துல நீ எல்லா நிலைகளிலும் எந்த கர்மத்தை செய்தாலும் முழுமையாக அந்த கர்மங்களை எல்லாம் என்னிடத்தில் நீ அர்ப்பணித்து விடுன்னு சொல்லிட்டார். இப்படி கீதையில் அங்கங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டளை சொற்களை எடுத்து பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். So here specifically he is addressing to Arjuna. Therefore Arjuna தஸ்மாத் கர்ம ஏவ குருத்வம். கர்ம ஏவ, நீ கர்மத்தை மட்டுமே நீ செய்ய. See, there are two types of people, please understand. There are people like Lord பகவான் கிருஷ்ணர் மாதிரி. அவர்களுக்கு கர்மத்தை செய்ய வேண்டிய அவசியமே இல்லைனாலும் எந்த ஒரு நிர்பந்தமே இல்லை வென்றாலும் கூட அவர்கள் என்ன செய்கின்றார்கள், கர்மத்தை செய்கின்றார்களா இல்லையா? they are performing. இப்ப பகவான் கிருஷ்ணரிடத்துல போய் யாரும் அவருடைய பெரியவர்கள தஸ்மாத் குரு கர்மைவ தொம்னு சொல்ல முடியுமா? தைரியமா சொல்ல முடியாது. there is no need for the Lord to act. சில நேரங்கள் கர்மத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள், நிர்பந்தம் இல்லாதவர்கள் இடைவிடாது பொறுப்போடு கர்மத்தை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்ப யார் கர்மத்தை உண்மையில் செய்ய வேண்டுமோ, யாருக்கு கர்மத்தை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றதோ, பொறுப்பு இருக்கின்றதோ, அவர்கள் அநேக நேரங்களில் கர்மத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார், அவர்களுக்குள்ள இந்த கீதை உபதேசத்தை நமக்கு பண்ண வேண்டும் ஏதாவது நிர்பந்தம் இருக்கிறது. they are not compelled to do, to take any classes for us. நமக்கு இந்த கீதையெல்லாம் சொல்லி கொடுத்துதான் ஆக வேண்டும்ங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாவிட்டாலும் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார்கள், கடைசி வரைக்கும் இந்த உபதேசங்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆக்சுவலி நமக்கு கேட்டு ஆக வேண்டும்ங்கிற நிர்பந்தம் இருக்கின்றது, ஆனா நம்ம கேட்கறது இல்லை. அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். Yesterday also somebody messaged me. They said, Swamiji, tomorrow I cannot attend the class. Sorry for the inconvenience. See, I never understood this message. Now, what is their inconvenience for whom? So, are you apologetic or you are consoling me? Hey, sorry for the inconvenience for whom? When people send a message also, when I read it, is so funny. So what way it is inconvenience, whether you attend, you don't attend. Inconvenience for whom? There is no inconvenience. See, நாம எந்த இடத்துல இருக்கிறோம், சொல்பவர்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் இல்லாவிட்டாலும் கூட முன்பு இருந்தவர்கள் இவ்வாறு சொல்லி இருக்கின்றார்கள் என்பது, in order to keep that tradition, they keep teaching us. ஆனா நாம எந்த நிலையில இருக்கோம், நாம் கேட்டே ஆக வேண்டும். See, the class is more important for the people who attend. See, as a seeker, for me also, no, I am not a guru or a teacher. See, as a mumukshu, my guru told me to teach. My guru taught me, he asked me not to teach, he asked me to just share. And he told me, you should try to live what you preach. No, I am also trying that. நமக்கு ஒரு நிர்பந்தம் என்பது இருக்கின்றது, அவர்களுக்கு நிர்பந்தம் என்பது இல்லை. அதுதான் ஆச்சரியம். இந்த உலகத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லாதவர்கள், பொறுப்பில்லாதவர்கள் அதிக பொறுப்போடு அதிக உற்சாகத்தோடு காரியங்களை செய்கின்றார்கள். ஆனா யார் செய்ய வேண்டுமோ,
ஆனால் அவர்கள் அநேக நேரங்களில் அந்த கர்மங்களை செய்வதற்கு தவறி விடுகின்றார்கள். அதனால அர்ஜுனனுக்கு சொல்றார், குரு கர்மைவ, கர்மையேவன் சொல்லிட்டாரு. கர்ம ஏவன் அர்த்தம் இப்போது யூ கேன் நாட் கிவ் அப் கர்மாஸ். அதுக்கு பின்னாடி சொல்ல போறாரு, குரு கர்மைவ தஸ்மாத். அது ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்த, கட்டளை எடுத்த, துவம். ஸோ துவம்னா நீ, அது உனக்கு. ஐ டோன்ட் நோ அபவுட் அதர்ஸ், பட் யூ ஹேவ் டு டூ கர்மா. தெர் இஸ் நோ வே ஃபார் யூ டு எஸ்கேப் ஃப்ரம் கர்மா. ஸோ அடுத்து சொல்றார், பூர்வைகி, பூர்வத்தரம் கிருத்தம். இதை கூட அண்டர்லைன் பண்ணுங்க. See, this is a wonderful sentence. See, all the past glories, the past values, knowingly or unknowingly, we have lost it. We have lost it. இங்க சொல் பூர்வைகி, பூர்வைகின்னு என்ன அர்த்தம்? பை ஏன்ஷியன்ட் பீப்புள். பூர்வைகின்னு ஆல் ப்ளூரல் இருக்கு, ஆல் கிரேட் பீப்புள், ஏன்ஷியன்ட் பீப்புள். பண்டைய காலத்தில், ஒன் செகண்ட், why it is not charging, wait for one அப்படின்னா, பூர்வை means by ancient people. பூர்வதரம் means in ancient time. பண்டைய காலங்களில் என்ன நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறு கர்மங்களை செய்கின்றார்களோ அதே போன்று கர்மங்களை செய்ய வேண்டும். So now this is a beautiful instruction. Now whenever we talk about this past, there are two kind of people. நீங்க எதை சொன்னாலும் அதெல்லாம் அந்த காலம் பாருங்க. என்ன சொன்னாலும் என்ன சொல்றாரு, அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் இது சரிப்பட்டே வராது. யூசே பூர்வைகி, பூர்வத்தரம் கிருதம்னு சொன்னா அதெல்லாம் அந்த காலம், கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல வேணா அப்படி இருக்கலாம், இந்த காலத்திற்கு சரிப்பட்டு வராது. So there are certain people who completely ignore the past glories. They don't want to think about past. அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்ன, வீடுகளுக்குள்ள எல்லாம் போனோம்னா நிறைய தாத்தா பாட்டி படங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபேமிலி போட்டோ எல்லாம் நிறைய இருக்கு. அங்கங்க பார்த்தோன்னா தாத்தா படம் இருக்கும், பாட்டி படம் இருக்கும், சொந்தக்காரங்களுடைய போட்டோக்களா இருக்கு. இப்ப நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அம்மா அப்பா படத்தை கூட பார்க்க முடியாது. அவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ தாத்தா படங்கள், இந்த படங்கள். அதனால see, even the grandchildren, they totally disconnected from all this ancient people. அப்பெல்லாம் ரொம்ப பெரியவர்களுடைய படம் தான் இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள போனாலே ஒரு கண்டிப்பா ஒரு ஆதிசங்கராச்சாரியார் படம் இருக்கும், ஒரு பெரியவர்கள் படம் இருக்கு, ஒரு தாத்தாவனுடைய படம் இருக்கு. இப்ப நீங்க ஏதாவது வீட்டுக்குள்ள நானே எவ்வளவு பேர் வீட்டுக்குள்ள போனோம்னு இப்படி பாக்குறேன் அப்படின்னு. சமயத்துல ஏதோ ஒரு பறவை பறக்கிற படம், மரஞ்செடி கொடிகள் கூட இருக்கும். ஆனா you don't find any photo of those days. When we go to any houses, everywhere you will see only the photos of the great people or freedom fighters, a religious leader. இதெல்லாம் பார்க்கிறது, இதெல்லாம் என்ன? Now you go and tell your children, they said it's all old fashioned. Your children might ask, why should I keep your photo? உங்க போட்டோ எதற்கு வச்சுக்கணும்னு கேட்பாரு. Nobody wants it. So there are one type of people. நீங்க என்ன சொன்னாலும் என்ன இடம், அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் அந்த காலம். No, they don't want to live in their past. So they are concerned about their present. So this is one kind of a generation. There is another type of people. எதுக்கு அந்த காலத்துல எல்லாம் ஆரம்பிச்சுப்பாங்க. சரி, அதெல்லாம் அந்த காலம்னு சொல்றது ஒரு கேட்டகரி. அதர் கைண்ட் ஆஃப் பீப்புள், யூ கோ அண்ட் டாக் டு them. அந்த காலத்துல all the time they talk about only the past glories, and they are unable to relate all those past glories to the present time. அந்த பண்டைய விஷயங்களை எல்லாவற்றையும், அதில் இருக்கக்கூடிய அற்புதமான தத்துவங்களை இன்றைய நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி, இன்றைய வாழ்வியலுக்கு, வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து சொல்வதற்கு நாம் தவறிவிட்டோம். See, we don't tell the relevance of the past glories, past values in present time. We just only talk about the past. Now, who is interested in our past? Nobody is interested in our past. So there should be a kind of a balancing act where the past should have more relevance on the present life. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு அழகான ஸ்லோகம் பாருங்க. இதுக்கு நான் நிறைய உதாரணங்கள் சொல்றேன். I will take little time. So we have to learn something from we should rewind and look at our own past. பகவானே சொல்றார், பூர்வைகி பூர்வத்தரம் தம். So
Is there anything has changed? If you see that past or present, life has not changed. அது கடந்த காலமாக இருக்கட்டும், பண்டைய காலமாக இருக்கட்டும், நிகழ்காலமாக இருக்கட்டும், nothing has changed. Please understand this. People think that everything has changed, everything. No, nothing has changed. அதே சூரியன் தான். 5000 வருடங்களுக்கு முன்பு என்ன சூரியன் இருந்ததோ அதே சூரியன் தான். 5000 வருடங்களுக்கு இருந்த அதே மலைகள் தான், அதே நதிகள் தான், அதே மாதிரி மனிதர்கள் தான். 5000 ஆண்டுகள் கடந்த உடனே இன்னும் மனிதர்களுக்கு 2 தலை வரல, மனிதர்களுக்கு தான் 4 கைகள் எல்லாம் வரல. See, nature is same. Anything has changed. The way a person is born, அன்றைய காலத்திலிருந்து அன்னையினுடைய வயிற்றிலிருந்து எல்லாரும் பிறந்துட்டே இருக்கிறோம். இப்ப இந்த காலம்னோட உடனே நினைச்சோட நம்ம எங்கிருந்து குதிக்கிறது இல்லை. So whether the process of the entire birth of say nothing has changed. Life has not changed. So அந்த காலத்துல ஒரு மாதிரி, இந்த காலத்துல ஒரு மாதிரி எதுவுமே கிடையாது. Probably the lifestyle has changed. நல்ல கவனங்கள். Lifestyle has changed. மனிதர்களுடைய வாழும் முறை, வாழ்க்கை முறை வேணால் மாறிவிட்டதே தவிர வாழ்க்கை என்பது மாறவே இல்லை. அது ஒரே மாதிரி தான் இருக்குது. டுடே வி சே டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்ட்னு சொல்வாரு. இப்ப நீங்க மகாபாரத காலத்துல அப்போ ஒரு டெக்னாலஜி இருந்திருக்கு, இல்லாமல்லாம் கிடையாது. இன்னைக்கு நீங்க கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் அது இதுன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு அஸ்திரங்கள், சஸ்திரங்கள், யந்திரங்கள், தந்திரங்கள், மந்திரங்கள். See, it was a different kind of technology. அன்னைக்கு எதுவுமே இல்லை, இன்னைக்கு திடீர்னு மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு இதெல்லாம் இருந்திருக்கிறது. Now we say that technology has increased சொல்றோம். But the only thing is, see, all this development, all these external changes, இந்த மாதிரியான முன்னேற்றங்கள், இன்னும் வெளியில் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் எல்லாம் என்ன முன்பை காட்டிலும் இப்பொழுது அதிக அளவு அது மனிதர்கள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. Development was always there. Different period of time, we were going through different types of development. So that has not changed. Life is keep developing itself. அது மாறிக்கொண்டே இருக்கின்றது, ஒரு முன்னேறி கொண்டே இருக்கின்றது. அதுல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. பட் the influence of the external world on people has tremendously changed. அப்ப முன்பு இருந்ததை காட்டிலும் the attitude of people have undergone tremendous change. இப்ப அந்த காலத்துல மனிதர்களுக்கு பேராசையே இல்லை. இப்பதான் எல்லாருக்கும் எதற்கு எடுத்தாலும் பேராசை அப்படின்னு கேன் யூ மேக் a categorical statement? இல்ல. அந்த காலத்திலும் பேராசை இருந்தது, இப்பொழுதும் பேராசை இருக்கின்றது. Now what is the difference? Just think about it. Just pay some attention. You read Mahabharatam. இப்ப மகாபாரத காலத்தில் greed was on its peak. All these Kauravas, they were so greedy. ஏன்னா அவர்களுக்கு என்ன இருந்தது, அப்பொழுது அப்ப பார்த்த அந்த அளவிற்கு பேராசை இப்பொழுது மனிதர்களுக்கு இருக்கின்றதான்னு சொல்ல முடியாத அளவிற்கு. அப்பொழுதும் பேராசை இருந்ததா? அப்பொழுதும் அதர்மம் இருந்ததா? இப்பொழுதும் பேராசை மனிதர்களுக்கு இருந்ததா? அப்ப அந்த காலத்துல இருந்து கத்துக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு யாராவது கேட்கலாம். நீங்க பூர்வைகி பூர்வத்தரம் கிருதம்னா, see, ancient in Mahabharata time also people had greed. In Ramayana time also people were lusty. Ravana was taken away somebody else's wife. Now all these things, they were existing in the past. Now what is the difference between the past greed and present greed? கடந்த காலத்துல மனிதர்களுக்கு இருந்த பேராசைக்கும் மனிதர்களுடைய அதர்மத்திற்கும் தற்போது மனிதர்களுடைய பேராசைக்கும் அதர்மத்திற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றதா அப்படின்னு there is a difference. What is the difference? Those time in Mahabharata time, if you take, there is no doubt people are greedy. ஒரு பக்கம் மனிதர்கள் என்ன அதர்மத்தை பின்பற்றுபவர்களாக அதீத பேராசை உடையவர்களாக இருந்தார். பட் ஈக்குவலி இன்னொரு பக்கம் என்ன இருந்தது அப்படின்னா, there are people who were solely committed only for dharmam. தர்மத்திற்காகவே நின்றவர்களும் இருந்தார்கள். See, this is the difference. There are people who firmly believed only in dharma. So there was a general conviction among people. என்ன இருந்தது, எவ்வளவுதான் அதர்மம் செய்தாலும் இறுதியில் எது வெல்லும் அப்படின்னா தர்மம் வெல்லும். This conviction was there. It is not that அதர்மம் இல்லாமல் இல்லை.
மகாபாரத காலத்திலும் அதர்மமும் இருந்தது, தர்மமும் இருந்தது. ஆனால் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடைய மனிதர்கள் அதிக அளவில் இருந்தார்கள். அதர்மத்தை செய்பவர்களுக்கு கூட மனதிற்குள் என்ன தெரிந்திருந்தது என்றால், ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் இந்த அதர்மம் என்பது அழிந்து போகும், தர்மம் தான் ஜெயிக்கும்ங்கிற அந்த நம்பிக்கை இருந்தது. That attitude was there. But today what has happened? இன்னைக்கும் பேராசை இருக்கு, ஆனால் மனிதர்களுக்கு தர்மத்தின் மீது, சத்தியத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அளவிற்கான நம்பிக்கை இப்பொழுது இல்லை. அந்த காலத்தில் தப்பு செய்யறவனுக்கு தான் தப்பு செய்யறோம், தனக்கு அழிவு வரும், ஒரு காலத்துல தர்மம் ஜெயிக்கும்னு தெரியும். இன்றைக்கு when people are, when they are greedy, they are shameless. மனிதர்கள் தவறு செய்யும் பொழுது, மனிதர்கள் பேராசையினால் தூண்டப்படும் பொழுது, they take it, everything is very casual. Life has become very casual. Today everything has become very formal. Don't you understand this difference? இப்போ மனிதர்களுக்கு தர்மம், நீங்க ஏதாவது தர்மம் ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாள் தர்மம் ஜெயிக்கும் அப்படின்னு ஏதாவது கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் சொல்லி பாருங்க, உடனே அவங்க சொல்லி நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க. So if you talks about honesty அப்படின்னு, நீங்க நேர்மையான என்ன பண்ணணும், நேர்மையா இருந்தா இழிச்சவாயனாகத்தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தமே கொண்டு வந்தாங்க. Those days also people were greedy, but they knew there are a set of people who believed dharma alone will, தர்மம் மட்டுமே வெல்லுங்கிற அந்த நம்பிக்கை உடையவர்கள் இருந்தார். இன்னைக்கு என்ன எடுத்து, அதனால தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் ஒரு பொழுதும் என்ன பண்ற, அதர்மத்தினுடைய பக்கம் சாயாமல் இருந்தார். அதர்மத்தினுடைய பக்கமே இருந்த துரோணர், பீஷ்மர் போன்றவர்களுக்கெல்லாம் கூட என்ன தெரிந்திருந்தது அப்படின்னு, ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அதர்மத்தின் பக்கம் நாம் இருப்பதாலேயே நாம் அழிய போகின்றோங்கிறது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. Today what has happened? See this, there is a greed, but believers of that சத்தியம், அந்த சத்தியத்தின் மீது, அந்த தர்மத்தின் மீது ஆழமான நம்பிக்கை உடையவர்கள் குறைந்து கொண்டே இருப்பதால் சத்தியத்தை பின்பற்றுபவர்களுக்கு, தர்மத்தை பின்பற்றுபவர்களுக்கு கூட என்ன வந்து விடுகின்றது, இன்னும் இந்த சத்தியத்தின் மீது, ஒரு தர்மத்தின் மீது ஒரு அவநம்பிக்கை வந்து விடுகின்றது. இப்போ நாம தான் அப்படி இழிச்சவாயனா இருக்கிறோம், நாம தான் எதையுமே எதிர்பார்க்காமல் காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றோமோ, நாம தான் பிழைக்க தெரியாமல் இருக்கின்றோமோன்னு நல்லவர்களுக்கு கூட ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் இது. ஈவன் குட் பீப்புள் கேன் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பேட் சிச்சுவேஷன் ஆர் பேட் என்விரான்மெண்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டிஃபரன்ஸ்? இப்ப அந்த காலத்துல ராவணன் செய்தது தவறுன்னு எல்லாரும் சொன்னார்கள். That kind of a lusty attitude was understood as wrong. Today everything we can justify. இன்னைக்கு என்ன பண்றோம், we try to justify everything. Actions are same, but then attitude of the people is totally different. In ancient time, people valued everything. நல்ல ஞாபகம் வச்சு, there is a value for everything. People valued money. பணத்திற்கு, அவர்களுக்கு பணத்தினுடைய வேல்யூ என்னன்னு அவர்களுக்கு தெரிந்திருந்தது. People know the value of money. Now today money has no value. அதுக்காக அந்த காலத்திலும் பணத்தின் மீது பணம் சம்பாதிக்க வேண்டும், பணத்தினுடைய தேவை இருந்தது. இன்றைக்கு கூட பணத்தினுடைய தேவையை பார்க்கணும். பணத்தினுடைய அந்த காலத்துல பணம் தேவையில்லாம இருந்தது, இந்த காலத்துல பணம் அதிகமாக தேவைப்படுகின்றது, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி பணம் தேவைப்பட்டது. அன்றைக்கு 5 ரூபாங்கிறது பெரிய விஷயம். Today also we need money. So that need has not changed. But the attitude towards that money, even by great people. So I don't know whether I should give this example or not, but I am just giving, not hurt anybody. What I observed, I am just recording my own observation. Now, day before yesterday, I was in Puri. Jagannath கோவிலுக்கு, பூரி ஜெகநாத் கோவிலுக்கு I went there to have the darshan of the Lord. Now, few months back also I went with our doctor family also, I went with them. At the time that much crowd was not there. Tremendous crowd. நீங்க ஒரு எள்ள போட்டா என்ன ஆயிடும், எள்ளு கூட கீழே விழாது, அவ்வளவு கூட்டம். So I was just pushed. இவ்வளவு கூட்டத்திலையும் there was a person who was standing in front of the altar. He held my hand. இது அவ்வளவு கூட்டத்திலையும் என் கையை பிடிச்சு என்ன பண்றாரு, அந்த கூட இழுக்கிறாரு.
ஆக்சுவலி என்னுடைய ஜிப்பாவுடைய பட்டன் கூட 2-3 போயிடுது. கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது ஆக்சுவலி இந்த பாம்பே ட்ரெயின்ல ஏறி இறங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த லோக்கல் ட்ரெயின் பாம்பே ட்ரெயின்ல பாம்பே லோக்கல் ட்ரெயினை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. தென் ஹி ஜஸ்ட் புஷ்ட் மீ, கம் நியர் கம் நியர் கொடுத்து என்ன கையில என்ன பண்ணார், டெய்லி ஒரு கொடி ஏத்துவாங்க மேல பூரி ஜெகநாத் கோவில் மேல. they used to hoist every day a flag. So people sometime அந்த கொடி வாங்குறதுக்கு ஏலத்துல தான் வாங்கணும். இது ஏதோ பகவான் கையில வச்சிருந்த அன்னைக்கு கொடுத்துன உடைய என்ன தெரியல வச்சிருக்கிறேன். ஜஸ்ட் ஷோ யூ. நல்ல பீதாம்பர் வஸ்திரம் அப்படியே கொண்டு என் கையில வச்சார். ஒரு நிமிஷம் என்னுடைய கண்ணல அப்படியே கலங்கி போயிடுது. ஜெகநாதா இது என்ன இவ்வளவு ஒரு எள்ளு கூட போடுறது. he just pulled. I was so much elated. ஆனா இட் ஜஸ்ட் ஸ்டுட் ஒன்லி ஃபார் 1 minute. அதெல்லாம் அந்த அவ்வளவு எமோஷன்ஸ் ஒரு நிமிஷம். அடுத்த நிமிஷம் என்ன பண்ண, 5000 ரூபாய் அடுங்க, 5,000 தேதோ 5,000 தேதோ 5,000 தேதோ. No, I told, I don't see that. அந்த கூட்டத்துல பர்ஸே எடுக்க முடியாது, ஒண்ணும் எடுக்க முடியாது. No, what was their attitude? Now I can give 5,000 என்ன 10,000 கூட கொடுக்கலாம். Sometimes people deserve that. Giving to them is our response, but it was so much they demanded. I said I don't have 5,000. I gave them 1000 1500 ஏதோ என் கையில இருக்கிறத what was there I just gave it to them, but they were not happy. Now what is this attitude? They are just in front, standing in front of the Lord. You voluntarily pulled me, you gave something in my hand, I thought it is Lord's blessing. Then finally the punches are there. Then the moment I didn't give, he said that up night there, then he started நீங்க கொடுக்கலன்னா உங்களுக்கு எல்லா விதமான பாப்பமும் அது இது வந்து. then the people, they in front of the very Lord, they started cursing us. No, this is what our culture or tradition. I said I am a sannyasi. If you want to curse, you curse. This is what I have. What I have, என்கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் கொடுத்துட்டேன். No, sometimes in our life we do lot of mistakes. நம்ம நிறைய தவறுகள் செய்கின்றோம். சில நேரம் அது தவறுகள்னு நமக்கு தெரிகின்றது. அந்த தவறுகளுக்காக நாம் வருந்துகின்றோம். ஏன்னா எவ்ரி மிஸ்டேக், எவ்ரி கர்மா, பாபா ஆர் புண்ணிய, இட் இஸ் கோயிங் டு ஈல்ட் தி ரிசல்ட். Sometimes we ourselves repent for something really we have erred, something we have done wrong. Here, what wrong we have done? இங்க என்ன தப்பு செய்திருக்கோம்? எந்த தவறுமே செய்யாமல் then somebody says that உங்களுக்கு பாப்பம் வரும்னு சொன்னா, ஒரு காலத்துல என்ன சொன்னார்கள், நீ தவறு செய்தால் அந்த தவற்றினுடைய பாப்பத்தை நீ அனுபவிக்க வேண்டும். இங்க ஒண்ணுமே செய்யல. just because I didn't fulfill your desire, now you are saying that because of that I am going to incur sin. உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றாத காரணத்தினால் நான் பாப்பி ஆயிடுவேன்னு சொன்னேன். What is the ancient way of looking at it? Now how commercial has become everything. No, there is a lot. No, if this has happened in some other place, we can understand. But in front of the Lord, right in front of the Lord. If you give only 5,000, I will leave. And they were not holding my hand until I gave it away. I was not allowed. Sometimes you are threatened that way. No, where are you? No, this is do you think this is value for money? It is a value for money or greedy for wealth. You just think about it. Even that person who has done that, he also needs money, but he has not. There is no value for money. Now today, it has become so greedy. People are greedy about it. அந்த காலத்திலையும் பணத்தினுடைய தேவை இருந்தது. அதனால எதுவும் மாறலைன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த காலத்திலையும் பணம் தேவைப்பட்டது, இப்பொழுதும் பணம் தேவைப்படுகின்றது. ஆனால் அந்த காலத்தில் people valued money. Today they think that even a sannyasi can give 5,000. I am telling sannyasi, then he says you must be having more money. See, next statement when he said, see, I am a sannyasi, then you must be having more money, he is telling him. You must be having more money. No, today the definition for money has changed. That value has changed. Value towards money has changed. Do you agree or not? Money is just like that flowing. இன்னைக்கு 5,000 ரூபாங்கிறது அப்போ ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு ஆயிடுது. 5,000 தேதோ, ஏதோ 500 தேதோன்னா கூட the same thing. Last week I took somebody to Meenakshi temple.
some guests have come. அவங்களுக்கு போய் உள்ள தரிசனம், அம்மன் கோயிலுக்குள்ள தரிசனம், அந்த சிவன் சந்நிதியில ஒரு தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அவர்கிட்ட கேட்ட என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்ட்டார். See, whatever you want to give, then he was so happy about just, no, Swamiji, you have come, you have brought the guest. It is my great privilege to take you inside and got this darshan. You see the attitude. Here also, this man also needs money. For him also money is needed. Then I understood he has got value for money. For this person, that value towards that money has changed. No, this is what we have to learn. ஈவன் தி குரு சிஷ்யர்கள்ல கூட அந்த காலத்துல இருந்த மாதிரி குரு சிஷ்யர்கள் குருவிற்கு செய்த மாதிரி ஒரு பணிவிடைகள், சி வேல்யூ டுவர்ட்ஸ் குரு டுடே இட் ஹஸ் சேஞ்ச். இப்ப என்ன பண்ணணும், we try to, நான் போன வாரமே we try to fix the guru according to our needs. நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவராகத்தான் ஒரு குரு இருக்கணும்னு பாரு. டுடே வேல்யூ டுவர்ட்ஸ் எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச். பட் those days we valued money, we valued time. Every relationship had its own sacred value. அன்னைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை இல்லாமல் இருந்தது, பிரச்சனைகள் இல்லாமல், கணவன் மனைவிக்குள்ள எல்லாம் பிரச்சனை. இன்னைக்குதான் பிரச்சனைகள் எல்லாம், இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் வரும். அவ்வளவு பிரச்சனைகளோடு, அவ்வளவு அடிதடிகளோடு have they not lived together, கடைசி வரைக்கும் அத்தனை பிரச்சனைகளோடு வாழ்ந்திருக்கின்றார்களே. கணவன் மனைவிக்குள்ள இருக்க இன்னைக்குதான் இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் வர்றது அப்படி இல்லையா? அன்னைக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது, இன்னைக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அன்னைக்கு அத்தனை பிரச்சனைகளோடு வாழ்ந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு என்ன ஆகுது? ஈவன் there is a small little problem, they don't want to stay together. Now what is the problem now? Then our attitude towards life has changed. Then all the comforts have influenced us today. Then you earn money, you have lot of money, so that why should I listen to you? You follow your way, I will go in my way. No, people just want to part because they have money. Then they have no value for relationship. அப்ப அன்னைக்கு என்ன தேவைகள் எல்லாம் இருந்ததோ அதே தேவைகள் இன்றைக்கும் இருக்கின்றது. மாற்றி சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா தேவைகளும் அன்றைக்கும் இருந்தது. ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் பின்னணியில் பண்பாடு என்பது ஒன்று இருந்தது. People did not sacrifice value in spite of all their needs. Value was in upper hand, though they had a lesser importance for the needs. Needs were there. Today என்ன ஆகுது? There are no values, only needs, only demands. நீங்க எல்லாமே டிமாண்ட். குழந்தைகளா இருந்தாலும் அப்பா அம்மாட்ட என்ன கேட்கறது? they're putting only their demand. There is no request. You buy this and give. It is your responsibility, you should do it. Then everything has become demand. No, where is value for money? Value for relationship? Value for time. People had a value for a word. ஒரு வார்த்தை சொன்னாலும் அவ்வளவு ஜாகிரதையாக இருப்பார்கள், அவ்வளவு ஜாகிரதை. People had a value for a word. People valued their own conduct. பூர்வைகி பூர்வத்தரம்னா புரியுறது. All this was there. Today what has happened? Today we think that now we think பணம் கொடுத்தா எதை வேணா வாங்கலாம். இப்ப அந்த attitude வந்துருது. That means if you pay money, you can go and touch the Lord also if you want. That is the attitude. Now you give 10,000, then I may take you inside also. I will bypass everything. You need not stand on the queue also. This is what happened in Kedarnath. And I went last month. It is so pathetic. There are people standing on queue for 6 hours, 7 hours அந்த பனில queuல நிக்கிறாங்க. இங்க சைடுல ஒரு queuல பார்த்தா எல்லாருக்குமே 2000 ரூபாய் வாங்கிட்டு, there are people and constantly these people are allowed, and the general queue, those who don't have money want to have the darshan of the Lord, they are standing for 6 hours, 7 hours. People have got who can give 2,000, they were allowed to go inside. Now whom do you think that Lord will bless? So Guruji எப்பவும் சொல்வார், சிவானந்த மூர்த்திஜி, I don't believe in paid darshan சொல்வார், எப்பவும் சொல்வார். Even when he comes, he said, see, you tell people if they can take me inside, otherwise I am very comfortable in standing in a queue. நான் queuல நின்னு நான் பகவானை தரிசனம் பண்ணிட்டு போயிட்டேன். See, this is what we learned from him. This is what today you give money, anything. No, we have not learned all these values. We have not learned. Now there is a beautiful sloga, this Purvaihi Purvataram Kritam.
I will tell you one sloka. This is what Nachiketa said to his father. இதே ஸ்லோகம் if you read in Kathopanishad or not, ஆச்சாரியருடைய பாஷ்யம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். See, he was just 8 years old child. He is telling his father. அவர் அந்த தானத்தை எல்லாம் கொடுக்கும் பொழுது புல்லே சாப்பிட முடியாத, ஜலமே குடிக்க முடியாத அந்த பசுக்களை எல்லாம் அவர் தானம் கொடுத்தாரா இல்லையா? பசுக்களுக்கு கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கிறாரு, கடைசியில் என்னை எப்படி தானமாக கொடுக்க போறாருன்னு அந்த 8 வயசு ஸ்ரத்தா ஆவிவேஷன்னு அவனுக்கு அப்படி ஒரு அந்த நச்சிகேதனுக்கு ஒரு ஸ்ரத்தையை வந்து அவன் அப்பாவை பார்த்து சொல்றான், நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இப்படி இருந்ததே இல்லையே. அப்போ சொல்லியிருக்கிறாரு. So the statement is same. So then the son tells his father, அனுபஷ்யதா பூர்வே பிரதிபஷ்யதா பரே, அனுபஷ்யதா பூர்வே. அப்பா, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்களோ அதை நீ பார். ஒரு சின்ன 8 வயசு பையன் அப்பாவுக்கு சொல்றான் அனுபஷ்ய. அந்த அனுபஷ்யங்கிற வார்த்தைக்கு ஆச்சாரியர் அவ்வளவு அழகா ஆலோசைய. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பிஃபோர் கிரீட் டேக்ஸ் ஓவர், பிஃபோர் லஸ்ட் டேக்ஸ் ஓவர், we are told to think. அனுபஷ்ய யதா பூர்வே. ஒரு 8 வயசு பையன் சொல்ற ஸ்லோகமா இது. நச்சிகேதன் சொல்றான் என்ன ஆலோசை. அப்பா, ஒரு காரியத்தை செய்யறது முக்கியம் இல்லை. அப்படி நீ முன்னோர்கள் செய்த அதே காரியத்தை தான் நீ செய்யற, அவர்கள் செய்த அதே யஜ்ஞத்தை தான் செய்யற, அதே யாகத்தை தான் செய்யற. ஆனால் அவர்கள் கொடுத்த தானத்தை போன்று அவர்கள் கொடுத்த பசுக்களை தான் நீயும் கொடுக்கின்றார். ஆனா அந்த பசுக்கள் என்ன இல்லை, அதே போன்று தரத்தை உடைய பசுக்கள் இல்லை. See, the value has changed. See, the action remains same. அதே காரியத்தை தான் நீ செய்யற. ஆனால் எந்த தரத்தோடு எந்த நோக்கத்தோடு அவர்கள் காரியத்தை செய்தார்களோ அதே நோக்கமும் தரமும் உன்னுடைய செயலில் இல்லை. இத வந்து ஒரு 8 வயசு பையன் அப்பாவுக்கு சொல்றாங்க. அனுபஷ்ய தாபூர்வே, தாபூர்வேன முன்னாடி நம்ம அனுபஷ்யன ஆலோசைய. ஆச்சாரியர் விபாவய, விபாவயன just feel from your heart. விபாவய, ஆலோசை, விபாவய. Just don't blindly don't do anything. விபாவய. அனுக்கிரமேண யதா ஏன பிரகாரேண விருத்தாக பூர்வே அதிக்ராந்தாக பித்ரு பிதாமகாதயாக தவ. ஆச்சாரியர் எழுதியிருப்பார். உன்னுடைய தாத்தா, பாட்டி, பாட்டனார்கள், முன்னோர்கள் அவர்கள் எல்லாம் எவ்வாறு ஏன பிரகாரேன எந்த வழியில் விருத்தாக எதை ஒழுக்கமாக கடைபிடித்தார்களோ படிப்பு. அனுக்கிரமேண வாழையடி வாழைன்னு சொல்றோம்ல, வாழையடி வாழையாக எவ்வாறு வாழ்ந்தார். பூர்வே அதிக்ராந்தாக. இங்கே இதே பாஷ்யத்துல அதிக்ராந்தோ முமுக்ஷுபிகின்னு எழுதுவார். இங்கே ஆச்சாரிய எழுது பித்ரு பிதாமா எப்படி வாழ்ந்தாங்க. இந்த அழகான ஸ்லோகம். அனுபஷ்யதா பூர்வே பிரதிபஷ்ய ததா பரே அப்பரே. ஈவன் திஸ் டைம் நாம் வாழக்கூடிய காலத்தில் கூட அப்படி சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் மதிப்பு கொடுத்து வாழக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அட்லீஸ்ட் யூ லுக் அட் them. There are few handful of people. If you forgot your past, he says that pratipashya, at least now you see tata apare, there are some people who are living even now. After all, what is life nu solrama? Satyameva martyah pachyate. People are just cooked like a corn. இன்னொரு குக்கர்ல போட்டு அந்த மக்காச்சோளத்தை வாங்கிட்டு வந்து குக்கர்ல போட்டா என்ன ஒண்ணும் இல்லாம போயிடும். See, after all, what is this life? Why are you so, you are miserly, you are acting in the miserly. உனக்கு எதுக்கு இந்த கஞ்சத்தனம், உனக்கு எதுக்கு இந்த பேராசை? சத்தியமேவ மர்த்தியக பச்சதி. ஆல் தீஸ் மார்டல்ஸ் ஆர், they are just cooked like a corn. சத்தியம் இல்லைன்னா ஜஸ்ட் புல்லை போன்று. மனிதர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டது? புல்லை போன்று. சத்தியமேவ அபிஜாயத்தை பனதேர் born again like a grass. இந்த புல்லை போன்று இறந்து புல்லை போன்று பிறப்பதற்காகவா இந்த வாழ்க்கைன்னு கேட்கிறான். இப்படி எல்லாம் செய்தால் கடைசி புல்லை போன்று விடுத்த புல்லை போன்று அழிந்து புல்லை போன்று. You think that life has only that much value? இவ்வளவு அழகான கேள்வி. Have you valued life only this much? Oh Father, life has got much more deeper meaning. Our actions have deeper value than what we think. Therefore, it's a don't just act. Don't instinctively act. Our actions has a deeper implications. நாம் ஒவ்வொருவருடைய செயலும் அதற்கு பின்னணியில் என்ன இருக்கின்றது? ஆழமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய
ஒரு ஆற்றல் அந்த கர்மங்களுக்கு இருக்கின்றது. ரொம்ப அழகான ஸ்லோகம். இங்க கிருஷ்ணர் சொல்றதே நச்சிகேதன் இடத்துல இருந்தே, பிகாஸ் நச்சிகேதா வாஸ் பிஃபோர் கிருஷ்ணர் ஆர் ப்ராபப்ளி டூரிங் மகாபாரத டைம், சம்டைம் இட் இஸ் டூரிங் ராமாயண டைம். அதுல அழகா எழுதியிருப்பார் ஆச்சாரியர் பாஷ்யம் எழுதும் பொழுது. ஐ ஜஸ்ட் ரீட் ஃப்ரம் தட் பாஷ்யம் பிகாஸ் இட் இஸ் so valuable. நச்சிகேதா will say தான் திருஷ்டுவாச்ச தேஷாம் விருத்தம் ஆஸ்தாத்தும் அருகசி. இது ஆச்சாரியர் எழுதியிருக்காரு. தான் திருஷ்டுவா, இப்ப பகவான் கூட சொன்னாரு, அர்ஜுன என்னை பார்த்து சொன்னாரா இல்லையா, அதே மாதிரி அவர் தான் திருஷ்டுவா, முன்னோர்களை பார். தேஷாம் விருத்தம், அவர்கள் எந்த ஒழுக்கத்தை எந்த வழிமுறையை கடைபிடித்தார்களோ ஆஸ்தாத்தும் அருகசி, அதை கடைபிடித்து நாம் வாழ வேண்டும். So there is a need for us also. If you ask me, எனக்கும் சில தேவைகள் இருக்கின்றது. I also need a minimum, for my own survival, food and shelter, I need something. I also have got need. But how I should earn it? I earn it in the most decent way. அடுத்து சொல்வார் அந்த பாஷ்யத்தை, அதுதான் ரொம்ப முக்கியம். நச்ச தேஷாம் ருஷாகரணம் விருத்தம் வர்த்தமானம் வா அஸ்தியம். தேஷாம் விருத்தம், அவர்களுடைய நடத்தையில் மிருஷாகரணம், மிருஷாகரணம் பொய் ஒழுக்கம். There is no hypocrisy in actions. See, in relationships, even today, see, close relationship, கூடயே இருக்கிறவங்களோட there is a kind of hypocrisy. See, நம்ம வெளியில காட்டிக்கிறது ஒண்ணு, ஆனா உள்ள இருக்கிறது ஒண்ணு. See, there is no truthfulness. பாருங்க, அன்னைக்கு ஆச்சாரிய எழுதியிருக்கிறார், தேஷாம் ருஷாகரணம் விருத்தம். See, in their விருத்தம், in their attitude, in their behavior, when they exhibited all their love. இன்னைக்கு அன்பு கூட என்ன எடுத்து, அது ரொம்ப ஒரு பொய்யான வார்த்தை எடுத்து, அது கூட இல்லை. இப்போ உள்ளபூர்வமாக, உண்மையிலேயே ஃப்ரம் அவர் பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட், உள்ளபூர்வமாக ஆழ்ந்த அன்பினுடைய வெளிப்பாடாக எத்தனை உறவுகளை பார்க்க முடிகின்றது. See, how many relationships you can count people who relate to yourself from bottom of their heart. Otherwise, it is all mutually fulfilling in each other's needs, desires, wants. எந்த அளவிற்கு நாம் இன்னொருத்தரை திருப்திப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு உன்னை நான் திருப்திப்படுத்துகின்றேன். சரி, நீங்க எவ்வளவு சிரிக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட் பார்த்து தான் இன்னொருத்தர் கூட சிரிப்பாரு. See, always your measurement is taken. How do you behave? Same way only. Then I say that I am your reflection. I am your own reflection. Now, how many relationships, how many people are ready to give today whatever they have without expecting anything from their body? They just wanted to, they feel that this must be given. உள்ளபூர்வமாக எவ்வளவு ரிலேஷன்ஷிப் அப்படி, எவ்வளவு உறவுகளை, pure love in how many relationships you can see. Otherwise, everywhere there is only hypocrisy. But there Acharya has written, நச்ச தேஷாம் ருஷாகரணம் விருத்தம். முன்னாடி இருந்து வர்த்தமானம் வா அஸ்தி. ஈவன் இன் த பிரசன்ட் டைம் ஆல்சோ there is no ருஷாகரணம். ருஷாகரணம்னா புரியுறதா? They were not merely acting. It's not a drama to enact. Life is some serious stuff. அதான் நான் அன்னைக்கு கூட சொன்னேன், குருஜி அழகா சொல்ற, want to have fun, be serious னு சொல்ற. தேஜோமேஞ்சி சொல்லும் பொழுது, you want to have fun in life, then be serious னு சொல்லுவார். There is no Vrishakara. Just think about it. In all our relationship, how many times we have, every day hypocrisy comes out. Therefore, evam anitya jivaloke kim vrishakaranena. This is a question. Evam anitya jivaloke. This jivaloka, this mortal world is so ephemeral. Nothing is, permanent here. Kim Vrishakaranena. What is the use of acting in the most hypocrite way? Ye in the payu odukam. Why do you cheat yourself? This is what he is asking him. See, you are just going to live hardly for few years. Can't you live with a great, in a sense of pride and dignity? Pichai eduthu kuda vaalundu polame. Why you want to loot others' money? Why do you want to live? You can be very happy. இவ்வளவு அழகான ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன்.
ஏவம் அனித்ய ஜீவலோகே, திஸ் ஜீவலோகே இட்செல்ஃப் இஸ் அனித்ய. கிம் மிருஷாகரணேன, இதுல எதுக்கு இவ்வளவு பொய் வேஷம், இவ்வளவு எதற்கு பொய் வேஷம், இவ்வளவு பொய் வேஷம். Then therefore he says palaya atmanaha satyam. Acharya give a fine stroke on the slogathil. Therefore what is more important, protect your own truthfulness of the self. Palaya atmanaha satyam. Whenever you see, this is the greatest statement. When you act, be truthful to what you are doing. Give your best. See, நான் இப்ப கீதையை சொல்றேன், I may not be a great scholar. எனக்கு பெரிய கீதையினுடைய ஆழ்ந்த அர்த்தங்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கலாம். Just whatever I know, at least let me be truthful to what I say. Behind every action in the statement, palaya atmana. Palaya means protected. Atmana is a truthfulness of your own self. Palaya, you protect it. Then he says, Preshayamam yamaya itya. Therefore you should send me to the Yamana. ஆனால் நீங்க என்னை எங்க அனுப்பணும், நீ யமனிடத்தில் என்னை அனுப்பு. எவ்வளவு தைரியமா 8 வயது பையன். இப்ப இந்த ஸ்லோகம் எவ்வளவு பொருத்தமா இருக்கிறது. இங்க கீதையில சொல்லும்போது பகவான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார், பூர்வைகி பூர்வத்தரம் கிருதம். ஆக்சுவலா இந்த பூர்வைகி பூர்வத்தரம் கிருதம்னா என்னங்கிறத நமக்கு உபனிஷத் சொல்கின்றது. உபனிஷத் சொல்லு. Therefore it is said, Kuru karmaiva tasma. Therefore nothing has changed, friends. Only thing, our attitude, our lifestyle, all the value system has undergone tremendous change. அன்னைக்கு இதேதான் இருந்தது. ஆனா தர்மத்தை கடைபிடித்தவர்களுக்கு என்ன இருந்தது, தர்மத்தின் மீது அசாத்தியமான ஒரு நம்பிக்கை இருந்து இன்னைக்கு என்ன இருக்குது, அந்த நம்பிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டே இருக்கின்றது. There is a hypocrisy in everywhere, in every relationship problem. External world has tremendously has influence over the people. Olden days, people were not influenced by the circumstances. They stood, on their own principle in spite of the circumstances. சூழ்நிலைகள் எவ்வளவு வளைத்தாலும் கூட ஒரு அடிப்படை கோட்பாடுகளில், கொள்கைகளில் இருந்து வளைந்து கொடுக்காமல் இருந்து. Now people bend for everything and they think that you can bend anybody and anything. See, we have become so weak. Therefore he says, Kuru karmaiva tasmatvam. So priyada purvaihi purvataram kritam. See, when we also serve our guru, when we also listen to, our teachers or our acharyas, our gurus, we must have that kind of a sense of value for what they give us. அவர்கள் நமக்கு எது கொடுக்கின்றார்களோ அவங்களுக்கு என்ன திரும்ப செய்ய முடியும், what we can give to them in return, how much we can give them, do they expect anything? At least this attitude, அப்படி ஒரு அணுகுமுறை நமக்கு வேணும். அந்த ஆச்சாரியர் சொல்லியிருப்பாரு, எதி அனாத்மஜ்ஞக துவம் ததா ஆத்மசுத்தியர்த்தம் குரு. ஒருவேளை நீ அஜ்ஞானியாக இருந்தேன்னா ஆத்மசுத்திக்காக நீ பண்ணு. கிருஷ்ணர் கீழே இறங்கி வரான், எதுக்கு கர்மம் பண்ணணும். சப்போஸ் இஃப் யூ ஆர் an ignorant, at least for the sake of purification of the mind, you act. Suppose if you think you are a wise man already, so no Krishna, I am not ignorant. Who said I am ignorant? No, I am a tattvajna. He says yadi tattvajnah lokasangrahartham kuru. Suppose if you are a wise man, at least for the benefit of this world, do it. Either way you do it, you have no other choice. If you are an ignorant person, do karmas for the purification of the mind. மனத்தூய்மைக்காக கர்மங்களை செய். நீ ஒருவேளை முழுமையான ஞானத்தை அடைந்தவனாக இருந்தா அந்த ஞானம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டும். ஏன்னா because your karmas are not anyway going to contradict your own knowledge. நல்ல ஞானத்தை அடைந்த பிறகு கர்மங்களை நிறுத்த வேண்டுங்கிற அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் தி வேர்ல்ட், ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் அதர் பீப்புள், அட்லீஸ்ட் யூ டூ. ஸோ ஆல்வேஸ் டிரைவ் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தி ஏன்ஷியன்ட் பீப்புள். ஆச்சாரியர் எழுதும்பொழுது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதுவார். பூர்வத்தரம் கிருதம்ங்கிறதுக்கு அவர் எழுதும்போது ந அதுநாதம் கிருதம் நிர்வர்த்தித்தம். இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பார்க்காதன்னு எழுதியிருக்கிறார். ந அதுநாதனம், அதுநாதனம் நாட் the behavior of people now, kritam nirvartikam, how people perform. So this is the beauty of purvaihi purvataram kritam. Then comes
there are beautiful set of slokas. Now, how to do this karma. So now the topic is karma. So what is karma? What is akarma? What is the karma? That is taken up for discussion. Hope it is clear. Able to follow. Just go back to that Kathopanishad. Take that verse and read once. Anupashyata apurve pratipashyata pari satyamiva martyah pachyate satyamiva ajayate punara. Om Purnamada Purnamidam Purnamad Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate Om Shanti 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 Hari Om Shri Guru Namaha Hari Om